Hi, hello and welcome back to my channel. This is MKS Irish Vibes. வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நீங்கள் அயர்லாண்டில் ஸ்பெஷலாக கார்க்குக்கு இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டாக வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அக்காமடேஷன் பற்றி தான் சொல்ல போகிறேன். அக்காமடேஷன், அதுவும் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் புக்கிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரியில் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இப்போ வந்து ஆகியிருக்கு. ஸோ கார்க்கில் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது யூனிவர்சிட்டி காலேஜ் கார்க், MTU முன்ஸ்டர் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ரெண்டு பெரிய காலேஜ் வந்து இருக்குது. இந்த UCCக்கு வந்து காலேஜோடைய அக்காமடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே கார்க்கில் வந்து சில ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ப்ரைவேட் அக்காமடேஷன்ஸ் இது எல்லாமுமே இப்போ வந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வீக்கில் இருந்து. பட் இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே வந்து யூஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, மாஸ்டர்ஸ் 2 years 3 years இருக்கிற பசங்களுக்குலாம் வந்து இன்கேஸ் அந்த ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புக்கிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்ற போது இப்போது நான் வந்து ஈடனால் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனில் இருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனில் புக்கிங் வந்து கரெக்டாக நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 1 week முன்னாடி ஒரு மெயில் வந்தது. அந்த மெயிலில் இந்த மாதிரி புக்கிங் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், கரண்ட் ரெசிடென்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து புக்கிங்கை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டேவை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டேஸ், இந்த 2 days நாங்கள் கொடுக்குறோம். ஸோ உங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்ஸை வந்து நாங்கள் உள்ளே எடுக்க போகிறோம். ஸோ இந்த 2 நாளில் நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்கன்னு சொல்லி அந்த புக்கிங் வந்து ஒரு 3 days முன்னாடி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் புக்கிங் எக்ஸ்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதே ப்ரொசீஜர் தான் எல்லா ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் யூனிவர்சிட்டி பேஸ்ட் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனும் சரி, அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனும் சரி. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபார்ம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்லேயும் ஒரு ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வந்து என்ன வரும்னா, நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் வரும். இதுவே நீங்கள் வந்து மார்ச் தாண்டி புக் பண்ணுறீங்கன்னா நாங்கள் we are not taking any more வெயிட்டிங் லிஸ்ட் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டே நாங்கள் எடுக்க போகிறதில்ல, அவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பெட்டர் ஃபார்மை இப்போவே ஃபில் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க பாருங்க. இப்போ வந்து நான் சும்மா கூகுளில் UCC ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனில் கேம்பஸ் அக்காமடேஷன் வருது, ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு கேம்பஸ் அக்காமடேஷனுக்குள்ளே போகிறேன். இப்போது யூனிவர்சிட்டி ஹால் அப்படின்றது, இந்த யூனிவர்சிட்டி ஹால்ன்றது யூனிவர்சிட்டியோடைய UCCயோடைய அக்காமடேஷன். விக்டோரியா லாட்ஜ், கேஸ்டல் வைட், விக்டோரியா மில்ஸ், மார்டேகால், க்ரௌஸ் நெஸ்ட், இது எல்லாமே UCCயோடைய அக்காமடேஷன்ஸ். பட் இது எதுலேயுமே நம்மளுக்கு வந்து ரூம் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. நான் லாஸ்ட் 2023 இங்கே உள்ளே வந்தப்போ நானுமே இதில் வந்து இந்த விக்டோரியா ஹால்னு இந்த இதில் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க, பட் லக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து அந்த அக்காமடேஷன் புக் பண்ணும்போது லாட்ரி பேஸ்டுன்னுவாங்க. பட் லாட்ரி அந்த மாதிரி எதுவுமே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்பேஸை வந்து ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 10% இதுக்கு மட்டும்தான் புது ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க எடுப்பாங்க. பட் நாங்கள் வந்து இப்போ லாஸ்ட் இயரில் சம்மர் அக்காமடேஷன் சொல்லிட்டு நான் UCCயோடைய கேஸ்டல் வைட் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 1 week அந்த மாதிரி ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போது வந்து அந்த அக்காமடேஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்காக. ஸோ அந்த நெக்ஸ்ட் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்காக யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸையே வந்து வேலைக்கு வந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா சம்மரில் எல்லாம் ஒர்க் இல்லாமல் சும்மா இருப்பாங்களே, காலேஜ் இருக்காது. ஸோ 3 மாதம் அந்த டைமில் வந்து காலேஜ்லேயே கூட வேலை கிடைக்கும். அந்த மாதிரி வேலையில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து இருந்தான். ஸோ அவன் வந்து என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் கேஸ்டல் வைட்ஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த கேஸ்டல் வைட் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து அந்த மேனேஜர் தான் வந்து அந்த லாட்ரிலாம் கண்டக்ட் பண்ணணும். பட் அவர் வந்து அதெல்லாம் நான் கண்டக்ட்லாம் பண்ண மாட்டேன். இப்போது ஒரு பொண்ணு இங்கே அழகாக வருதா, இந்த பொண்ணு நல்லா இருக்கா, ஸோ இவ வந்து ரூம் கேட்டானா அவளுக்கு வந்து நான் கொடுத்துருவேன்
அதே மாதிரி இப்போது யூஎஸ்லேருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மொத்தமாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்க வந்து இந்த மாதிரி அக்காமடேஷன் வேணும்னு கேட்குறாங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி யாராவது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ லாட்ரிலாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, சும்மா அது நம்ம பேருக்குன்னு சொல்கிறது, பட் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி தான் அந்த மேனேஜர் சொன்னார். ஸோ நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி அக்காமடேஷனை நம்பாதீங்க, அது கிடைக்கவே கிடைக்காது. பட் இந்த ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதில் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துட்டு ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு அக்காமடேஷன்ஸ்க்கும் ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் வந்து அனுப்பிட்டே இருங்க. 2 வீக்ஸ் ஒன்ஸோ இல்லை 1 வீக் ஒன்ஸோ. ஸோ 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸோ ஒரு மெயில் அனுப்புங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களுடைய அக்காமடேஷனுக்கான ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிட்டேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இன்கேஸ் இஃப் தேர் இஸ் எனி கேன்சலேஷன்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. கேன்சலேஷன் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், கேன்சலேஷன் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மே மாதத்துலேருந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு அவங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் வந்து மெயில் போட்டுகிட்டே இருங்க. அப்படி மெயில் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கேன்சலேஷன் வந்து மோஸ்ட்டாக மே இல்லைனா ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ கரண்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு சேஃப்டி மெஷருக்காக அக்காமடேஷனை புக் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த அக்காமடேஷனில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு ஒரு இதுவும் தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு இடம் கிடச்சிருச்சுன்னா அவங்க வந்து இந்த இடத்த விட்டு அங்கே போயிடுவாங்க. ஸோ இந்த அக்காமடேஷன் இது வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்க வந்து அதை வந்து ப்ராப்பராக ஒரு ஆர்டர் வந்து ஃபாலோலாம் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் யாராவது ஃப்ரெஷ்ஷாக ஃபீ பே பண்ண ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் மெயில் போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா பையன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கான், ஸோ இவன் வந்து உடனே ஃபீ பே பண்ணிடுவான், இவன் இதில் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா மே மாதத்துலேருந்து 2 வீக்ஸ் ஒன்ஸு இல்லைனா 1 வீக் ஒன்ஸோ அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து மெயில் போட்டுகிட்டே இருங்க. மெயிலில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், இன்கேஸ் இஃப் தேர் இஸ் எனி கேன்சலேஷன் லெட் மீ நோ. கேன்சலேஷன் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், எனக்கு வந்து தெரியப்படுதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களத வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடச்சிது. ஸோ புக் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக மெயில் போட்டுகிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ நான் வந்து யூனிவர்சிட்டியோடைய அக்காமடேஷன்ஸ் காட்டினேன், ப்ரைவேட் அக்காமடேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ அதே பேஜில் யூசிசி ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் தான் போட்டிருக்கேன், இல்லை ப்ரைவேட் காம்ப்ளெக்ஸஸ். இதில் போனீங்கன்னா ஆபே வார்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து நான் போன வருஷம் சம்மரில் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நார்த் ஆபே ஸ்ட்ரீட் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஆபே வில்லே, இந்த மூணுமே இந்த ஆபே வார்ஃப் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஆபே வில்லே, ப்ரூக் ஃபீல்டு, டீன்ஸ் ஹால், பிஷப் டவுன், ஈடன் ஹால், அதுதான் நான் இருக்கிற பிளேஸு, ஸ்காலர்லி மேட்டைக்கு, இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு மெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இவங்களுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸு மெயில் போட்டுட்டு இந்த மாதிரி வேகன்சி இருந்ததுன்னா லெட் மீ நோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் வந்து இது இல்லாமல் ப்ரைவேட் ஹவுசஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் அக்காமடேஷன் போகிறீங்க அப்படின்னா rent.ie இல்லைனா daft.ie அப்படின்னு சொல்லி 2 வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போய் தேடணும். பட் நீங்கள் வந்து எவ்வளோ மெயில் போட்டிங்கனாலும் ஒரு 100 மெயில் போட்டிங்கன்னா ஒரு இடத்துல தான் ரிப்ளை பண்ணுவான், அதுவும் வேகன்சி இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணுவான். நீங்கள் அந்த மாதிரி இடத்துல வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் புக் பண்ணால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ புக் பண்ணி வச்சுட்டு 3 மாதம் வேக்கண்ட் விடுறீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் செப்டம்பர் வரீங்கன்னா ஆகஸ்ட்டில் அவங்களுக்கு மெயில் போடுறீங்கன்னா அப்போது வேணால் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணாலும் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது இல்லாமல் ஸ்டூடெண்ட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்லேருந்து ஒரு பேஜ் இருக்கும். அதில் ப்ரைவேட் ஹவுசஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதில் நீங்கள் இப்போலேருந்து கூட புக் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூசிசி ஸ்டூடெண்ட் பேட் இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோவில் வந்து அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அவசரமாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இதுதான் வந்து புக் பண்ணுறதுக்கான கரெக்டான டைமு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.